வாங்க நம்ம குகன் சமையல்ல இன்னைக்கு மிளகு பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் சிறு பருப்புனா 2 டம்ளர் பச்சரிசி போடணுங்க. 2த்தையும் சேர்த்து கலந்து தண்ணீல ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டுங்க. நம்ம இதுக்காண்டி அடுப்பு வச்சு பாத்திரம் வச்சு தண்ணி ஊத்தி தண்ணி தளதளன்னு கொதிச்ச பிறகு நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பு எடுத்து கழுவி அதுல போட்டுருங்க. அது நல்லா வெந்துருங்க. ஒரு 1/4 மணி நேரம் வச்சீங்கன்னா நல்லா வெந்து கொல கொலன்னு வந்துருங்க. உப்பு போட்டு அதிலேயே ஒரு கலரி இறக்கிடுங்க. நம்ம இப்போ மிளகு போல தாளிச்சிடலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்துங்க. அது அம்மில கொஞ்சம் ஒண்ணும் பாதியுமா இடிச்சு எடுத்துக்கங்க. ஏன்னா அது வந்து நம்ம குழந்தைங்க வந்து பொங்கல்லாம் சாப்பிட சொல்ல மிளகு தனித்தனியா பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாரி போட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்கங்க. கடாய் வச்சுக்கங்க. 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கங்க. போட்டு இடிச்சு வச்சிருக்க மிளகு 1 ஸ்பூன் போட்டு பொரிச்சுக்கங்க. சீரகம் போட்டு பொரிச்சுக்கங்க. பெருங்காயத்தூள் போட்டு பொரிச்சுக்கங்க. இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி அதையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு 5, 6 முந்திரி போட்டு அதையும் பொரிச்சு எடுத்துக்கங்க. நம்ம இறக்கி வச்சிருக்க இந்த பொங்கல்ல போட்டு நல்லா ஒரு வேக வைங்க. அடுப்புல வச்சு ஒரு 2 கலரி வேக வச்சு எடுத்தீங்கன்னா மிளகு பொங்கல் ரெடிங்க. இந்த மிளகு பொங்கலுக்கு நம்ம பருப்பு மிளகா கடையில ஊத்தி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க. நீங்களும் வீட்ல செய்து பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.